ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலாக பார்க்க போகிறது நான்வெஜ் சுவையில் ஒரு சைவ நோன்பு கஞ்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரமாக நான் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே கப்புக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பும் வந்து நல்லா ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டையுமே வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு மீல் மேக்கர் எடுத்து நல்லா வந்து வெந்நியில் வந்து ஊற போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா லேசாக வந்து ஒரு க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லைனா நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண முடியும்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இந்த நோம்பு கஞ்சிங்கிறது நான் வந்து குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். குக்கர்லேயும் நீங்களும் செய்யுங்க. அப்படின்னா தான் வந்து குலைவாக வெந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டும் நம்ம செய்யலாம், அது உங்களோட விருப்பம் தான். இல்லைன்னா ரெண்டுமே கலந்து கூட செய்யலாம். இங்கே பாருங்கள், நெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஹோல் ஸ்பைசஸும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, பட்டை, கிராம்பு, சோம்பு, இந்த ஜாதி பத்திரி, ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக வந்து புதினா இலைகளும் கொஞ்சம் அதிகமான அளவு கொத்தமல்லி இலையும் எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. அதனால தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். நல்லா தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஒரு கண்ணாடி பதம் வரும்போது அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கி விடணும். இப்போ அது வரை வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இது வந்து என்னுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து முஸ்லீம் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நான் இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணுதேன். இங்கே பாருங்கள், இப்போ இதில் உள்ள நல்லா பச்சை வாசனைலாம் போகக்கூடிய அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா சூப்பராக அந்த ஒரு ஃப்ளேவர் வந்தாச்சு. இப்போ வந்து நான் 2 பச்சை மிளகாயும் நல்லா கீரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் இதை வந்து லேசாக வந்து வதக்கி விட்டால் போதும். இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு தக்காளி வந்து ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு சின்ன தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. கொஞ்சம் தக்காளி வந்து மேஷ் ஆனால் போதும். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டைலில் ஒரே ஒரு சிட்டிகை நம்ம வந்து மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து மற்ற மசாலா பொடி எதுவுமே வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா பொடி மட்டுமே போட்டால் போதும். அதனால தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஆட் பண்ணிக்கிடணும். இங்கே பாருங்கள், இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாமே வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் அவங்க வந்து நான்வெஜ்ஜு சுவையில் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா வந்து கொத்துக்கறி மாதிரி ஆட் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி வந்து வெஜ்ஜில் செய்கிறதுனால நான் அந்த மீல் மேக்கர் வந்து ஊற வச்சு எடுத்துருந்தேன் பாருங்கள், அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து சேம் டேஸ்ட்டு இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த மீல் மேக்கர் வந்து ஆட் பண்ணுதோம். நீங்கள் வந்து இது ஆட் பண்ணலைன்னா கொஞ்சம் கொண்டக்கடலை, கேரட்டு அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து மட்டன் பீஸை வந்து இந்த கொத்துக்கறி போட்ட மாதிரியே தான் இந்த டேஸ்ட் வந்து தெரியும். அதனால் நான் வந்து மீல் மேக்கரை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி ஸ்டைலுக்கு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை வந்து ஜஸ்ட் வந்து லேசாக வந்து வதக்கி விட்டால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 கப் அளவு அரிசி, ஒரு அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 4 மடங்கு அளவுக்கு நான் வந்து 6 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம்.
ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியும் பருப்பையும் வந்து ஆட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்முக்கு வச்சுட்டு இந்த அரிசி பருப்பையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து பச்சரிசி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த கஞ்சிக்கு வந்து பச்சரிசி தான் ஆட் பண்ணணும். இப்போ வந்து இந்த சிறுபருப்பையும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம். ஒருவேளை இந்த தண்ணி வந்து பத்தலைன்னா நம்ம மறுபடியும் வந்து 1 கப் அளவுக்கு வெந்நீர் வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸஸாக வைக்காதீங்க. அப்படின்னா குக்கரில் வந்து வெளியில் தண்ணியெல்லாம் லீக் ஆகிரும். அதனால் அது மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து குக்கர் மூடி வந்து திறந்துட்டேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக நமக்கு வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது. கஞ்சினாலே இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து லிக்விடாக தேவைப்படும். அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்கான பாலாக எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணால் இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் வெந்நீர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள் நல்லா கமகமன் மணக்க நம்மளுடைய நோம்பு கஞ்சி நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். அப்படியே இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி குடித்தோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு பாருங்கள். இப்போ இதை வந்து அப்படியே வந்து இறக்கி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாயும் கொஞ்சம் கரம் மசாலாவும் பொடியும் போட்டு நெய் விட்டு நான் வந்து தாளிசம் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த நோம்பு கஞ்சிக்கு இந்த மாதிரி கடைசியாக நம்ம வந்து நெய் விட்டு இந்த கரம் மசாலா பொடி ஆட் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா கமகமன் மணக்க நம்மளுடைய நோம்பு கஞ்சி ரெடி. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா சூடாகவே செஞ்சு சாப்பிடணும். அதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியம். இருக்க வந்து ரொம்ப திக்காக வந்துடும். அதனால் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.